முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல ரொம்ப அழகான 3 சின்ன சின்ன குட்டி பிக்ஸ் வாழ்ந்துகிட்டு இருந்ததுங்க. நாங்க தான் அந்த குட்டி pigs. பூ 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 பூ. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பூ? எங்களை பிடிச்சிருக்கா பூ? நாங்க தான் இந்த கதையில முக்கியமானவங்க பூ. பூ பூ பூ. ஸ்மெல் தாங்கலையே. என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த பையன் தான் எல்லாத்துக்கும் காரணம். வீணா என் மேல பழி போடாத. சரி, இப்ப நாம என்ன பண்ண போறோம் அத முதல்ல சொல்லு. அது தெரியாம தானே நாங்க முழிச்சிட்டு இருக்கோம். எனக்கு இப்பவே ஸ்வீட் பொட்டேட்டோ வேணும். நான் முழுசா சாப்பிட்டு தர முடியாது. எப்படி உங்க கூட இருக்கிறது எனக்கு தான் பெரிய அவமானமா இருக்கு. ஸ்வீட் பொட்டேட்டோக்காக இப்படியா சண்டை போடுவேன்? என்னோடது நீ சாப்பிட்டா இப்படி தான் நான் சண்டை போடுவேன். பசங்களா போதும், நிறுத்துங்க, சண்டை போடாதீங்க. எதுக்காக நீங்க 2 பேரும் இந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்க? அண்ணன் தம்பிங்க தானே, ஒத்துமையா இருக்கலாம்ல. அம்மா, இவங்க ஒன்னா இருக்கிறதுங்கிறது நடக்காத காரியமா? அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. நீங்க 3 பேரும் அண்ணன் தம்பிங்க தானே. என் கையில என்ன இருக்குன்னு பாருங்க. என் கையில ஒரு அம்பு இருக்கு. இத இந்த மாதிரி பண்ணா ரொம்ப சீக்கிரத்துல சுலபமா உடைஞ்சு போயிடும். ஆனா 3 அம்பை நான் ஒன்னா சேர்த்தேன்னா இத உடைக்கிறது கஷ்டம். என்ன பண்ணாலும் முடியல. உடைஞ்சிடு. கவலைப்படாதீங்க, இத வச்சு நம்ம உடைச்சிரலாம். ஓஹோ, சூப்பர். பரவாயில்லையே, நீ அதை உடைச்சிட்டியே. இத பாருங்க, நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ முதல்ல அத மட்டும் சொல்லுங்க. என்ன? ஆமாமா, நான் அதை மறந்தே போயிட்டேனே. இந்த அம்புகள் மூலமா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க 3 பேரும் இந்த அம்புகள் மாதிரி இருக்கணும்னு சொல்றேன். ஒன்னா இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. அப்ப நம்ம 3 பேரையும் நீதான் உடைச்சிட்டியா? இல்ல, மறுபடியும் 2 பேரும் ஆரம்பிக்காதீங்க. அது சரிம்மா, எதுக்காக இப்ப இந்த கதையை வந்து சொன்னீங்க? நீங்க இது நாள் வரைக்கும் எப்பவும் அம்மா கூட தானே இருக்கீங்க. உங்களால தனியா எதையுமே செய்ய முடியாது. இங்க பாருங்க, நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்து வராம பாத்துக்குவேன். ஆனா எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களை யார் பாத்துக்குவாங்க? இப்படி யோசிக்க கூடாது, அது ரொம்ப தப்பு. ஒண்ணு மட்டும் தெரியுது, உங்களுக்கு வாயால சொன்னா எதுவும் புரியாது. அதனால உடனடியா எல்லாரும் பயிற்சி எடுக்க ஆரம்பிங்க. இது என்னுடைய ஆர்டர். நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மலைக்கு போய் அங்க இருக்கிற முத்துக்களை எல்லாம் எடுத்துட்டு வரணும். போங்க. நீங்க நிஜமாவா சொல்றீங்க? ஆமா ஆமா, உங்க 3 பேருக்கும் நான் 1000 ரூபாய் கொடுப்பேன். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. இந்த காசு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா மொத்த காசுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கி சாப்பிட்டுருவாடு. நினைக்கும் போதே தலை சுத்துதே. இவனுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு. அதனால இப்ப இதை எங்களால பண்ண முடியாதுமா. பார்த்து ரொம்ப பத்திரமா போயிட்டு வாங்க பசங்களா. இப்ப என்ன பண்றது தெரியலையே. இந்த மாதிரிலாம் நீ அழக்கூடாது. இப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். பரவாயில்லையே, இந்த மாதிரி நேரங்கள்ல இவன் பக்குவமா நடந்துக்கிறான். கவனமா கேட்டுக்கங்க, நாம 3 பேரு கெஞ்சி கூத்தாடியாவது வீட்டுக்குள்ள போயிடணும். ரொம்ப நல்ல ஐடியா தான். ஒண்ணு போய் கேட்டேன் பாரு. சரி, நீங்க வரலனா என்ன, நான் போய் அம்மா கிட்ட பேசுறேன். நீ எங்கேயும் போக கூடாது, நாம இந்த பயணத்தை முடிச்சாகணும். என்னால முடியாது, எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் பயமா இருக்கு. போதும், நடிக்கிறத நிறுத்துறியா? அம்மா சொன்னதை கேட்டீங்கல்ல, நாம இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கலனா அதுக்கப்புறம் நம்மள அவங்க வீட்டுக்குள்ளேயே சேர்க்கவே மாட்டாங்க. அதுவும் சரிதான். அவங்க சொன்ன இந்த காரியத்தை நம்ம செஞ்சு முடிச்சே ஆகணும். ஹலோ மேடம், ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துறீங்களா? நாங்க பொக்கிஷத்தை எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். அது சரி, அவங்க பைக் நிறுத்தினதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? வேற என்ன பண்ணுவேன்? நான் அதுல ஏறி மலைக்கு மேல போயிடுவேன். எங்களை சேர்க்கணும்னு உனக்கு தோணவே தோணாதா? கவலைப்படாத, நீங்களும் என் கூட வரலாம். அது எப்படி வர முடியும்? சர்க்கஸ்ல பண்ணி காட்டுவாங்களே, அதை நீ பார்த்ததே இல்லையா? அந்த மாதிரி நாமளும் போவோம். ஓஹோ, அப்படிலாம் ஒண்ணும் போக முடியாது. இந்த பையன் எதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறானே. என்ன நீ சொன்ன ஐடியா அப்படி இருக்கு? இங்க பாருங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா போறோம்னா ஏதாவது கார்ல தான் லிஃப்ட் கேட்கணும். இங்க எந்த காருமே வர மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது எப்படி லிஃப்ட் கேக்குறது? தங்க நேரத்துல ஜொலிக்கிற இந்த அமெரிக்கன் கார்ல போலாமா? போலாம், பார்க்க சூப்பரா இருக்கு. இல்ல இது ரொம்ப ஓவரா இருக்கு. யூரோப்பியன் ஸ்டைல்ல இருக்கிற இந்த சொகுசு கார்லயே நம்ம போயிடலாம். சரியா? நம்மளுடைய இந்த பயணத்துக்கு இந்த வேகன் தான் கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஹலோ பசங்களா, வாங்க வாங்க. உங்களுக்கு இந்த வேகன் வேணுமா? ஆமா, இது எங்களுக்கு வேணும். 3000 ரூபாய்க்கு தான் நீங்க எங்களுக்கு கொடுப்பீங்களா? 3000 ரூபாய்க்கா? ஆமா, 3000 ரூபாய்க்கு தான். 3000 ரூபாய்க்கு இந்த வண்டியா? நம்ம காரை வாங்க தேவையில்ல, நம்ம நடந்தே போயிடலாம். வா. ஹலோ, எங்களை கூட்டிட்டு போங்க. ஹலோ, நிறுத்துங்க. லிஃப்ட் கொடுங்க, லிஃப்ட் கொடுங்க. ஷபா, எவ்வளவு கத்துனாலும் ஒரு பிரயோஜனமே இல்ல. ஒருத்தர் நிக்க மாட்டான். இதுக்கு தான் நம்ம காரை வாங்கிட்டு போலாம்னு சொன்னேன். யாரும் அப்படி கார்லாம் கொடுக்க மாட்டாங்க செஞ்சான்.
எங்க போறீங்க வா. நான் போய் மோமோ சாப்பிடணும். நேரத்தை தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாத. நம்ம போயிட்டு வரதுக்குள்ள எதுக்கெல்லாம் பணம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும்னு நமக்கே தெரியாது. கடை முன்னாடி நிக்கும் போது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? கடை போர்டு வேற கண்ணுல பளிச்சுன்னு தெரியுது. கடை போர்டா? ஒரு ஐடியா, நம்ம அந்த டெக்னிக்கே யூஸ் பண்ணுவோம். என்னது? நம்ம சைன் போர்டுல போக வேண்டிய இடத்தை எழுதி டிரைவர்ஸ் கிட்ட காட்டுவோம். ஓஹோ. சரி ஷின்சான், எந்த இடத்துக்கு போனா அந்த பொக்கிஷன் கிடைக்குமோ அந்த இடத்தோட பேரை எழுதுறியா? ஓகே. இங்க பாருங்க, ஜுவல்லரி ஷாப்னு எழுதி இருக்கேன். உன்கிட்ட சொன்ன பாரு, என்ன சொல்லணும். அப்படியா விஷயம்? ஜுவல்லரி ஷாப்க்கு போனாதான் அந்த பொக்கிஷன்லாம் கிடைக்குமா? அவன் அபகரிக்கிறத பத்தி சொல்றான். ஆஹா, இவனுங்களை வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் செய்ய முடியாது. முடிஞ்சது. அந்த பொக்கிஷம் இங்கதான் இருக்கும். இதோ இந்த கடல்ல. கடல்லையா? இது ஒரு விஷயமே இல்லையே. வர வர இவன் பண்றது குழந்தைத்தனமா இருக்குல்ல? எதுவும் தெரியாததால ஏன் மேல பழிய போடாதீங்கன்னு ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டுட்டு வாயை மூடிட்டேன் கூட வாங்க. சரி, நீ சொன்ன மாதிரி கடலுக்கே போவோம். வேண்டாம்னு சொன்னா விடுவா பாரு. கடைசி வரைக்கும் இவனுங்களை திருத்தவே முடியாது. சின்ன பசங்களோட வாழ்க்கையில நாம எப்படிலாம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்குல்ல? இது நமக்கு ஒரு நல்ல அனுபவம்.